Good morning students. 2 types பார்த்தோம் third modelல. Next third type பாரு. Construction of a pair of tangent to a circle forming external point P. அதாவது பாயிண்ட்ங்கறத Bங்கற பாயிண்ட் வந்து நம்ம சர்க்கிள்லே வச்சோம் அப்படிதானே. அந்த ரெண்டு சைடு என்ன செய்யணும்? டான்ஜென்ட் அப்படினா ஒரு சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிள்ல இருந்து என்ன செஞ்சோம் நம்ம ஆர் கட் பண்ணோம். அந்த சர்க்கிள்லே Pங்கற பாயிண்ட் நோட் பண்ணோம். ஓகேவா? அதே மாதிரி தான் அல்டர்னேட் செக்மெண்ட் தேர்த்துல என்ன பார்த்தோம் நம்ம? அல்டர்னேட் ட்ரையாங்கிள் போடணும் உள்ள. அதுலேயும் Pங்கிற பாயிண்ட் எதில் வரும்? P எல் நோட் பண்ணியிருப்போம். எல்ங்கிற பாயிண்ட் எதில் வரும்? சர்க்கிளில் தான் வரும். ஓகேவா? இதில் உனக்கு Pங்கிற பாயிண்ட் எங்கே வரும்? சர்க்கிள்லேருந்து அவை, அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுவோம். ஓகேவா? அதாவது 2 டேஞ்சன்ட். இதுவரை ஒரே ஒரு டேஞ்சன்ட் சர்க்கிளில் ஒரே ஒரு டேஞ்சன்ட் டச் பண்ணுற மாதிரி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2 டேஞ்சன்ட் டச் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். ஓகேவா? 2 ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க. 2 டேஞ்சன்ட் ஃபார்ம். கவனி எக்ஸாம்பிள் 4.31 பாரு. Draw a circle of diameter 6 cm. சொல்யூஷனில் given உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? diameter 6 cm. diameter 6 cmனா ரேடியஸ் என்ன இருக்குது? அதில் ஆஃப். அப்போ 6/3 ஈக்குவல் என்ன வரும்? 6/2 3 cm. diameter என்ன? 6 cm. அப்போ ரேடியஸ்னால் அது 6ல் பாதி தான் என்னது உனக்கு ரேடியஸ், அதான் அதுக்கு 3 cm. ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா இதான் என்னது உனக்கு டயாமீட்டர் ஃபுல்லாக. இது ஃபுல்லாக உனக்கு என்னது டயாமீட்டர். நமக்கு ரேடியஸ் தான் தேவை. அப்போ ரேடியஸ் என்னது இதில் பாதி. அப்போ இதான் என்ன உனக்கு 3 cm. ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு. விச் இஸ் 8 cm அவே. அந்த சர்க்கிளில் இருந்து 8 cm அவேன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் போட்டுக்கோ. ரஃப் டயக்ராம். ரஃப் டயக்ராமில் ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளுமே நீ கைட்டு யூஸ் பண்ணக்கூடாது, இதில் தான் யூஸ் பண்ணணும். ஒன்று காம்பஸ் வச்சு யூஸ் பண்ணு, அப்படி இல்லைனா என்ன யூஸ் பண்ணலாம்? காயின்ஸ் பேங்கிள்ஸ் வச்சு என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணலாம் ரஃப் டயக்ராம் போடுறதுக்கு மட்டும். ஓகேவா? சர்க்கிளில் 2 டேஞ்சன்ட். நமக்கு என்ன பார்க்க போகிறோம்? 2 டேஞ்சன்ட். உனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் பாயிண்ட்டு. அதான் என்னது? P. இது O. டூ டேஞ்சன்ட் 2 பிளேஸில் என்ன செஞ்சுருக்கோம்? டச் ஆகிருக்கும் உனக்கு. இது ஒரு டேஞ்சன்ட், இது ஒரு டேஞ்சன்ட். ஓகேவா? ஓபி இதான் என்னது உனக்கு 3 cm. அவையில் எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க? 8 cm கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஏபின்னு நோட் பண்ணிக்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 3 cm சர்க்கிள். ரேடியஸ் என்னது ஃபஸ்ட்டு 3 cm. அந்த 3 cm சர்க்கிள் போட்டுக்கணும். 3 cm சர்க்கிள். சர்க்கிள் போட்டாச்சு. அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோ. அதான் என்னது உனக்கு ஓ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 8 cm அவே. 8 cm அவே, அதாவது சர்க்கிளோட சென்டரில் இருந்து எத்தனை சென்டிமீட்டர் போடணும்? 8 cm. ஸ்கேல் எடுத்துக்கிட்டு கரெக்டாக என்ன பண்ணணுன்னு 8 cm ஒரு லைன். ஓகேவா? 8 cm தான் கரெக்டாக போடணும். இந்த லைன் எத்தனை சென்டிமீட்டர் போடணும்? 8 cm போடணும். இதான் உனக்கு Pங்கிற பாயிண்ட்டு. ஓகேவா? ஓபி. இது 3 cm. அது என்ன உனக்கு 8 cm. இது என்னது உனக்கு 8 cm. ஃபஸ்ட்டு 3 cm என்ன போடணும்? சர்க்கிள் போட போகிற. அடுத்து என்ன போட போகிறோம்? அதான் பாயிண்ட் என்னது ஓ 8 cm அவே. இங்கேருந்து 8 cm ஒரு லைன். இந்த லைன் என்னது இத்தனை சென்டிமீட்டர் உனக்கு? இந்த லைன் 8 cm இருக்கணும். ஓபிங்கிற லைன் உனக்கு என்னது 8 cm. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இன்னொரு சர்க்கிள் போடுறதுக்காக
ஃபஸ்ட்டு ஓக்கும் பிக்கும் அதாவது பாதிக்கு மேலே ஓகேவா 3/4 ஓபிக்கு என்ன செய்யணும் 3/4 எடுத்து ஆர் கட் பண்ணணும் பியில் வச்சு மேலே எங்கேயும் ஒரு ஆர் கட் பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன செய்யணும் ஓவில் வச்சு என்ன செய்யணும் மேலே எங்கேயும் ஒரு ஆர்க் நெக்ஸ்ட் இந்த லைன் 2 ஆர்க்கு என்ன செய்ய ஜாயின் பண்ணிக்கும் ஓகேவா இந்த பாயிண்ட்டை எம்முன்னு நோட் பண்ணிக்கலாம் தான் உனக்கு எம் ஓவில் மையமாக வச்சு என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு ஓங்கிறது சென்டராக வச்சு 3 சென்டிமீட்டர் ஒரு சர்க்கிள் போடணும் நெக்ஸ்ட் என்னது 8 சென்டிமீட்டர் அவை இப்போ ஓலேருந்து 8 சென்டிமீட்டர் இந்த லைன் எத்தனை சென்டிமீட்டர் உனக்கு 8 சென்டிமீட்டர் அதை பாயிண்ட் என்ன முடிச்சுக்கோ பி நோட் பண்ணிக்கோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் 3/4 ஓபிங்கிறது 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டரில் பாதிக்கு மேலே 3/4 எடுத்து என்ன செய்யணும் ஓவில் வச்சு மேலேங்களையும் ஒரு ஆர்க் நெக்ஸ்ட் பியில் வச்சு என்ன செய்யணும் மேலேங்களையும் ஒரு ஆர்க் கட் பண்ணி அதை லைன் என்ன செய்யணும் ஜாயின் பண்ணணும் அதான் உனக்கு என்னது எம் இப்போ அந்த பாயிண்ட்டை இந்த பாயிண்டில் வச்சு என்ன பண்ணணும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஓ இல்லைனா பி ஏதோ ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்டில் வச்சு ஓ இல்லைனா பி இதில் வச்சு என்ன செய்யணும் ஒரு சர்க்கிள் போட போகிறேன் அந்த சர்க்கிள் உனக்கு ஓலை வச்சு நீ போட்டாலும் சரி பியில் மெஷர்மெண்ட் வச்சு போட்டாலும் சரி என்ன செய்யணும் உனக்கு ஓலையும் பிலையும் என்ன பண்ணணும் உனக்கு டச் ஆகிருக்கணும் ஓகேவா ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் ஒரு சர்க்கிள் போடுறோம் 3 சென்டிமீட்டரில் நெக்ஸ்ட்டு ஓபிங்கிற 8 சென்டிமீட்டர் லைன் போடுறோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் 3/4 இது ரெண்டுக்கு என்ன பண்ணுறோம் ஓபி அந்த டிஸ்டன்ஸில் 8 சென்டிமீட்டர் 3/4 எடுத்து மேலேங்களையும் ஆர் கட் பண்ணுறோம் இதை சென்டராக வச்சு என்ன செய்கிறோம் ஒரு சர்க்கிள் நீ பாடு இங்கே சென்டர் வைக்கக்கூடாது எது சென்ட்ரு இந்த எம் தான் உனக்கு சென்ட்ரு இந்த லைன் தான் உனக்கு என்னது சென்ட்ரு இதில் இருந்து பி அல்லனா ஓ அதில் வச்சு என்ன செய்யணும் ஒரு சர்க்கிள் ஓகேவா நெக்ஸ்ட்டு இப்போ லைன் ஜாயின் பண்ணு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த லைனையும் இந்த சர்க்கிளையும் இந்த 2 சர்க்கிளும் டச் ஆயிருக்கா இதுக்கும் ஒரு லைன் இது ஸ்கேல் வச்சு போட்டோன்னு கரெக்டாக வரும் ஓகேவா இதான் என்னது உனக்கு ஏ டூ டேன்ஜென்ட் உனக்கு வந்துருச்சாமா இதான் எனக்கு என்னது பி நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் டச் ஆகிருக்கா அதில் லைன் இதான் உனக்கு 3 சென்டிமீட்டர் இது உனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பிஏங்கிற டிஸ்டன்ஸை நீ மெஷர் பண்ணி எழுதணும் பிஏ ஸ்கேல் வச்சு நீ மெஷர் பண்ணி எழுதலாம் என்ன வரும் உனக்கு 7.4 சென்டிமீட்டர் பிஏ என்ன செய்யணும்னு மெஷர் பண்ணி எழுதணும் அதில் வேல்யூ என்ன 7.4 சென்டிமீட்டர் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் 3 சென்டிமீட்டர் சர்க்கிள் போடணும் டயாமீட்டர் 6ன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் நமக்கு ரேடியஸ் தான் தேவை இப்போ ரேடியஸ் என்னது அதில் பாதி டயாமீட்டர் பாதி தான் உனக்கு ரேடியஸ் 3 சென்டிமீட்டர் நெக்ஸ்ட்டு அவே 8 சென்டிமீட்டர் ஓலேருந்து சென்டர்லேருந்து 8 சென்டிமீட்டர் வெளில போகுது எக்ஸ்டெண்ட் ஆகுது பிங்கிற பாயிண்ட் அப்போ இதுலேருந்து 8 சென்டிமீட்டர் லைன் போட்டுருவேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு 8ல் 3/4 எடுத்து செய்யணும் ஓலையும் பிலையும் வச்சு ஆர் கட் பண்ணணும் அந்த லைனை ஜாயின் பண்ணணும் இந்த பாயிண்ட் தான் உனக்கு என்னது எம் ஓகேவா இந்த பாயிண்ட்லேருந்து செய்யணும் இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு சர்க்கிள் அதாவது ஓக்கும் பிக்கும் 2 பாயிண்ட் டச் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் போடணும் நெக்ஸ்ட் இந்த லைனை ஜாயின் பண்ணிடலாம் இல்லை இதை ஜாயின் பண்ணிட்டு இது ஏங்கிற பாயிண்ட் இது என்னது பி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இதான் உனக்கு என்னது 3 சென்டிமீட்டர் இதுவும் சேம் தான் இதுவும் 3 சென்டிமீட்டர் தான் 3 சென்டிமீட்டர் இது என்ன உனக்கு இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட் என்ன செய்யணும் பிஏ என்ன செய்யணும் மெஷர் பண்ணி எழுதணும் ஓகேவா இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன செய்யணும் ஃபுல்லாக எழுதிடு எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் பார்ட் நீ செய்யணும் வெரிஃபிகேஷன் பார்ட்டில் இந்த 7.4 உனக்கு அது கரெக்டானு நீ செக் பண்ண போகிற அவ்வளோதான் ஓகேவா இப்போது ஓபி ஸ்கொயர் பித்தாகரஸ் தியரம் இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் ஓஏபி
எங்க ரைட் ஆங்கிள் தானே ஓஏபியில் இப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண அப்படின்னா ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டோட ஸ்கொயர் இதா இருக்கா ஓபி ஸ்கொயர் ஹைப்போட்டினியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த அட்ஜசன்ட் ஸ்கொயர் பிஏ ஸ்கொயர். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் பிஏயோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். அப்போ பிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஓஏ ஸ்கொயர் அப்படியே இருக்கும் பிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஓபி ஸ்கொயர் மைனஸ் இந்த ஓஏ அந்த போகணும் மைனஸ் ஓஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர். ஓபி வேல்யூ என்ன உனக்கு ஓபி இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். அப்போ 8 ஸ்கொயர் மைனஸ் ஓஏ என்ன உனக்கு 3 சென்டிமீட்டர் 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் 64 3 ஸ்கொயர் 9 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 55. இது பிஏ ஸ்கொயரோட வேல்யூ. நமக்கு பிஏ தான் கண்டுபிடிக்கணும். பிஏன்னு என்ன வரும் உனக்கு √55. அப்போ இதோட வேல்யூ என்ன 7.4. இது என்னது அப்ராக்சிமேட் வேல்யூ தான், கரெக்ட் வேல்யூ கிடையாது. என்ன வேல்யூ தான் உனக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். வெரிஃபிகேஷன் பார்ட் நீ செய்யணும் கண்டிப்பாக. ஓகேவா கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி முடிச்சுட்டு வெரிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா இதே மாடலில் உனக்கு எக்ஸசைஸில் 4 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா எக்ஸசைஸ் 4.4ல் 4 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 14th சம் பாரு. எக்ஸசைஸ் 4.4ல் 14th சம். எக்ஸசைஸ் 4.4ல் 14th சம். பாரு draw the two tangents from a point which is 10 cm away 10 cm அவேன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் ஏ சென்டர் ஆஃப் ஏ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 5 cm. ரேடியஸ் என்ன உனக்கு ரேடியஸ் 5 cm. ரேடியஸ் கொடுத்தாச்சு 5 cm. எத்தனை சென்டிமீட்டர் அவே உனக்கு 10 cm அவே. ஓகேவா சேம் மாடல் தான். ஃபஸ்ட் என்ன பண்ணணும் 5 cm 5 cm ஒரு சர்க்கிள். ஃபைவ் சென்டிமீட்டரில் சர்க்கிள் போட்டுக்கோ. சென்டர் என்ன ஓ. ஓகேவா 10 சென்டிமீட்டர் அவை ஓலேருந்து 10 சென்டிமீட்டர் லைன். நீ கரெக்டாக ஸ்கேலில் மெஷர்மெண்ட் எடுத்து போடணும். ஓகேவா 10 சென்டிமீட்டர் அவே இதானது பி. ஓகே எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது 10 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் 3/4 இருக்கணும். 3/4 ஓக்கும் பிக்கும் 3/4 எடுத்து ஆர் கட் பண்ண போகிறோம். எடுக்கலாமா ஆர் கட் பண்ணு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அந்த லைனை என்ன பண்ணணும்னு ஜாயின் பண்ண போகிறேன். இந்த 2 ஆர்க்கையும் என்ன பண்ண போகிறோம் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா இது என்ன பண்ணணும் எம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அந்த எம்மில் சென்டராக வச்சுட்டு என்ன பண்ணணும் ஒரு சர்க்கிள் எம்மை சென்டராக வச்சு பி இல்லைனா ஓலை வச்சு என்ன செய்யணுன்னு ஒரு சர்க்கிள் போடணும். சர்க்கிள் என்ன பண்ணிருக்கணும் உனக்கு ஓலையும் பிலையும் என்ன செஞ்சுருக்கணும் டச் ஆகிருக்கணும். ஓலையும் பிலையும் டச் ஆகிருக்கா ஓலையும் பிலையும் டச் ஆகலை அப்படின்னா நீ செஞ்சது தப்பு. ஓகேவா ஓலையும் பிலையும் டச் ஆகிருக்கணும். இதானது உனக்கு எம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் டான்ஜென்ட் லைன் போடும். இந்த 2 சர்க்கிளும் டச் ஆகிருக்கிற இடத்துல இருந்து இது என்ன சொல்லுவோம் ஏன்னு நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு
இது பி. ஓகேவா? இதான் என்னது உனக்கு 5 சென்டிமீட்டர். எவ்வளோ சென்டிமீட்டர்? 5 சென்டிமீட்டர். பியையும் ஏயையும் மெஷர் பண்ணி என்ன வரும் உனக்கு? 8.7 சென்டிமீட்டர் வரும். ஓகேவா? இப்போ வெரிஃபிகேஷன் பார். வெரிஃபிகேஷனில் ஏபி நோட் பண்ணியாச்சு, எம்ஓபி நோட் பண்ணியாச்சு. வெரிஃபிகேஷனில் ஓபி ஸ்கொயர் 10 ஸ்கொயராமா மைனஸ் ஓஏ ஸ்கொயர் 5 ஸ்கொயர். OA square 5 square 10 square 100 minus 5 square 25 is equal to வரும் 75. இதோட வேல்யூ AA ஸ்கொயர் வேல்யூ. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? பியோட வேல்யூ. அப்போ ரூட் 75 வரும். ரூட் 75 வேல்யூ என்ன? அப்ராக்சிமேட்டாக என்ன வருது? 8.7 அப்ராக்சிமேட் வேல்யூ. ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, அவை என்ன கொடுத்துருக்காங்க? 10 சென்டிமீட்டர் அவைன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் போட்டுக்கோ. ரஃப் டயக்ராம் 2 டேஞ்சன்ட் ஏபி. ஓகேவா? பிங்கிறது ஒரு டேஞ்சன்ட், பிபிங்கிறது ஒரு டேஞ்சன்ட். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? 5 சென்டிமீட்டரில் ஒரு சர்க்கிள் போடணும். நெக்ஸ்ட்டு அதாவது சென்டரில் இருந்து என்ன செய்யணும்? 10 சென்டிமீட்டர் அவை 10 சென்டிமீட்டரில் ஒரு லைன். அந்த எண்டிங் பாயிண்ட் உனக்கு பின்னு நோட் பண்ணிக்கோ. பி நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஓபிக்கு 3/4 எடுத்து என்ன செய்யணும்? ரெண்டு பக்கம் என்ன செய்யணும்? ஆர் கட் பண்ணணும். ஓவில் வச்சு 2 ஆர் கட் பண்ணணும், பியில் வச்சு 2 ஆர் கட் பண்ணணும். அந்த 2 ஆர்க்கையும் என்ன செய்யணும்? ஜாயின் பண்ணணும். அந்த பாயிண்ட் ஆனதுக்கு என்னது? எம். அந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சு என்ன பண்ணணும்? ஓபி எம்ஓ இல்லை எம்பி ஏதாவது ஒன்று எடுத்து என்ன செய்யணும்? ஒரு சர்க்கிள் போகணும். அந்த சர்க்கிள் என்ன செஞ்சுருக்கணும்? உனக்கு ஓலையும் பியிலையும் என்ன செஞ்சுருக்கணும்? டச் ஆகிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த லைன், இந்த 2 சர்க்கிளும் டச்சாக இருக்க இடத்துல டச் பண்ணணும் கரெக்டாக. அந்த லைன், இங்கே ஒரு லைன், இதில் ஒரு லைன் போட்டுக்கோ. இது ஏங்கிற பாயிண்ட், இது என்னது? பிங்கிற பாயிண்ட். இது நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? இது ரைட் ஆங்கிள். ஓஏபிங்கிறது நமக்கு என்னது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நமக்கு எதில் வேல்யூ கண்டுபிடிக்கணும்? பிஏக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதை ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி எழுதலாம். 8.7. ஓகேவா? 8.7 சென்டிமீட்டர் வருது. வெரிஃபிகேஷன் செஞ்சிரு. நீ பிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் மைனஸ் ஓஏ ஸ்கொயர். இதில் அப்ளை பண்ணால் உனக்கு என்ன கிடச்சிரும்? பிஏ ஈக்குவல் டு 8.7 அப்ராக்சிமேட் வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதில் 15th சம் பாருங்கள். 15th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 11 சென்டிமீட்டர் அவே, ரேடியஸ் 4 சென்டிமீட்டர். அவே 11 சென்டிமீட்டர், ரேடியஸ் என்ன? 4 சென்டிமீட்டர். ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 4 சென்டிமீட்டர். 11 சென்டிமீட்டர் அவே, 4 சென்டிமீட்டர் ரேடியஸ். கவனி. ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? 4 சென்டிமீட்டரில் சர்க்கிள். ஓகேவா? ரஃப் டயக்ராம் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு டயக்ராமுக்கும் தனித்தனியாக ரஃப் டயக்ராம் போடணுன்னு. ரஃப் டயக்ராம் என்ன? 4 சென்டிமீட்டர் சர்க்கிளில் ரேடியஸ் போடணும். 11 சென்டிமீட்டர் உனக்கு அவை. ஃபஸ்ட்டு 4 சென்டிமீட்டர் சர்க்கிள் போடுவோம். ஃபோர் சென்டிமீட்டர் சர்க்கிள். இதானது உனக்கு ஓ. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன? 11 சென்டிமீட்டர் அவே. சென்டரில் இருந்து 11 சென்டிமீட்டர். இந்த பாயிண்ட் தான் உனக்கு என்னது? பி. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 3/4 இதான் என்னது? 11 சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓக்கும் பிக்கும் 3/4 எடுத்து கட் பண்ணணும்.
நீ ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி பண்ணும்போது உனக்கு இந்த ஆர்க் வந்து சென்டரில் கூட வரலாம், இந்த இடத்துல கூட வரலாம். ஓகேவா? இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கும். நாம் போட்டு டயக்ராம் மாதிரி தான் வரணும்னு இல்லை, உனக்கு ஆர்க் வந்து எதுலனாலும் கட் ஆகலாம். இதான் என்னது உனக்கு எம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த எம்பி இல்லைனா எம்ஓ அதில் வச்சு என்ன செய்யணும், ஒரு சர்க்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த டான்ஜென்ட் போடு. இது என்னது உனக்கு ஏ. இது என்னது பி. ரேடியஸ் என்ன 4 சென்டிமீட்டர். ஓகேவா? இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? பிஏவோட மெஷர்மெண்ட். பிஏன்னு வரும் உனக்கு 10.2 சென்டிமீட்டர் வரணும். 10.2 சென்டிமீட்டர் வரல அப்படின்னா உன்னோட டயக்ராம் மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது ரெவரிஃபிகேஷன் பண்ணு. ஓபி ஸ்கொயர்னால் என்னது 11 ஸ்கொயர் மைனஸ் ஓஏ ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் 121 4 ஸ்கொயர் என்ன வரும் 16 105 ஆமா. இது பிஏ ஸ்கொயர். பிஏ போனோம்னா √105 இஸ் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட் என்னது 10.2 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட் வேல்யூ. ஓகேவா? 3 சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 சம்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.